Hello everyone, I am Dr. Dhanlakshmi. I am a pediatric dentist from SPS Multi-Speciality Dental Clinic, Ottakadai, Madurai. Dental caries in pediatric patient. It's difficult, right? It's difficult for parents as well as even the dentist. அதோட ரொம்ப கஷ்டப்படுறது அந்த குழந்தை தான். நிறையா இப்போ வர ஜென்ரேஷனில் நிறையா குழந்தைங்களுக்கு வந்து பூச்சிப்பல்லுங்கிறது ரொம்ப கம்மியான வயசுலே லைக் 1 year 2 yearலே அதிகமாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டே டு டே கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நிறையா குழந்தைங்க வந்து ஒன்று ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் சிவியர் ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். 4 பல்லுக்கு மேலே பூச்சியாக இருக்கிறது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறையா நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். இப்போது மெயினாக வந்து எதனால் குழந்தைங்களுக்கு பூச்சிப்பல் வருது, நிறையா பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் குழந்தை சாக்லேட் சாப்பிட்றதில்ல, நாங்கள் ரொம்ப கரெக்டாக வச்சுருக்கோம், 2 times ப்ரஷ் பண்ணுறோம், கரெக்டாக ப்ரஷிங் பண்ணுறோம், ப்ரஷிங் டெக்னிக்லாம் யூடியூப்பில் நாங்கள் பார்த்து கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறோம், ஆனாலும் எப்படி என்னோடய குழந்தைங்களுக்கு பூச்சிப்பல் வருது அப்படின்னு நிறைய அவங்களுக்கு கேள்விகள் இருக்குது. பூச்சிப்பல்லுங்கிறது தெர் ஆர் மெனி etiological ஃபேக்டர்ஸ். ஒரு விஷயம்னால தான் டென்டல் கேரிஸ் வரும்னு வி கேன் நாட் டெல். தேர் ஆர் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. மெயினாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக டென்டல் கேரிஸ் உருவாக்குற விஷயம் இந்த சைல்ட்ஹுட்டில் என்ன அப்படின்னா, நைட் டைம் ஃபீடிங். நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, நைட் டைம் ஃபீடிங்னால டென்டல் கேரிஸ் அதிகமாக ஆகுது. பட் ஆனால் லாஜிக்கல் நைட் டைம் வந்து ஃபீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஃபீடிங் பண்ணால் தானே குழந்தைங்க தூங்குவாங்க இல்லையா? அதுதானே அவங்களுக்கு வந்து ஒரு சூதிங் எஃபெக்டாக இருக்கும். ஸோ அது பண்ணி தான் நம்ம தூங்க வைக்க முடியும் இல்லையா? அது எப்படி லாஜிக்கலி நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியும்? சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து வெரி சிம்பிள் ட்ரிக்ஸ். இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல். ஐ ஒன்ட் சே நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக அது உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது, பட் இட் மைட் ஹெல்ப் யூ அவுட். ஸோ வந்து நைட் டைம் ஃபீட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி ஃபீடிங்கை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். உங்களால் அவாய்ட் பண்ண முடியலை, ஃபீட் பண்ணால் மட்டும்தான் குழந்தை தூங்குது அப்படின்னா ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூத் வைப்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, இது ஆன்லைன்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டோர்ஸ்லேயுமே அதை போய் கேட்கலாம். கிட்ஸ் ஸ்டோர்ஸில் போய் கேட்கலாம். டூத் வைப்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த வைப்ஸை வந்து கையில் ரோல் பண்ணிவிட்டு குழந்தைய தூங்க போட்டுட்டு ஓவரால் ஃப்ரம் ரைட் சைட் டு லெஃப்ட் சைட், அப்போ மேலே ஆர்ச்சில் திருப்பி கீழே ஃப்ரம் ரைட் சைட் டு லெஃப்ட் சைட் கீழே ஆர்ச் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இன் பிட்வீன் டங்கையும் அதே மாதிரி சீக்ஸையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி ஆயிரும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுவும் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து பால் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கலாம். ஓகே, நார்மலாக வந்து ஏன் நைட் டைம் ஃபீடிங் அவாய்ட் பண்ண சொல்கிறோம், ஏன் காலையில் அவாய்ட் பண்ண சொல்கிறேன், ஏன் அப்படின்னா காலையில் வந்து சலைவரி ஃப்ளோ இன்க்ரீஸாக இருக்கும். சலைவா தான் நம்மளுக்குள்ள கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி, ஓரல் கேவிட்டியில் உள்ள கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி வந்து சலைவா தான். பட் இது வந்து நைட் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சலைவா செக்ரேஷன். அதனால தான் வந்து அந்த கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இல்லாதனால நம்ம கொடுக்குற அந்த பாலில் உள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாமே டென்டல் கேரிஸ்க்கு ப்ரொவோக் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் பால் கொடுத்ததுக்கப்புறம் உடனே தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40% சான்ஸ் ஆஃப் டென்டல் கேரிஸ் வந்து எராடிகேட் ஆகும். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ், இதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.